ஆடம்ஸ் பிரிட்ஜு எப்படி எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கு பாருப்பா இங்கே. ஐயோ இது எப்படி வந்து சொன்னால் இந்தியாவிலேருந்து வார பிளாஸ்டிக். ஓ இது கடலில் வர குப்பையா? ஆமாம் இப்படியே கொஞ்சம் நடப்போம். இது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்குறது தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இதுவாக இல்லை. நாங்கள் வந்து தண்ணியிலே அந்த ராமர் பாலத்துக்கு போயிட்டுருக்குறோம். நான் வந்து ஷூ எல்லாம் கழட்டிட்டு நீங்கள் தண்ணி இவ்வளோ தான் இருக்கும், நீங்கள் நடந்தே உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் நானும் தம்பியும் இந்த தண்ணியில் நடந்தே போகிறோம். இங்கே பறவைகள்லாம் உங்களுக்கு தெரியுதா? இந்த பறவைகள் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வர பறவைங்களாம். எங்கே ஒவ்வொருத்தரும் பாஸ்போர்ட்டை வாங்குங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் இங்கே தலைமன்னா வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. தெரியுதா உங்களுக்கு? ஷைனாக இருக்குது. தெரியுதா தூரமாக? அந்த தூரமாக தெரிகிற அந்த 1000 தீவில் ஒரு தீவாக அப்படியே போகிறதா வந்து இந்த ராமர் பாலம் நினைக்கிறேன். ஹலோ வணக்கம். நான் வந்து இப்போ இங்கே மன்னார் இருக்கிற திருக்கத்தீஸ்வரம் சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே ரொம்பவே ப்ராப்ளமாமே வந்தால் பாவம்லாம் கழிக்குமா. நம்ம பாவத்தை எப்படி கழிக்கிறது? சரி, நம்ம சிவன் கோயில் இங்கே ரொம்ப பிரபலமான கோயில்ன்றதுனால அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கிறேன். காலையில் நல்ல வெயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கே மன்னார்லேருந்து இந்த பிரிட்ஜை தாண்டி தான் வரணும். இங்கே மன்னார் வரத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது. இல்லை நீங்கள் மன்னாருக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நீங்கள் வரணும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே இதுவாக இருக்குது. கடல் மேல் பாலம் மேல் ஆட்டோக்குள்ளே நான். இது திருக்கத்தீஸ்வரம் கோயிலுக்கு போகிறது. ஸ்லோவாக ஓட்டு போகணும். செக் பாயிண்ட்லாம் இருக்குது. அதனால் 2 செக் பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய எங்கள் போலீஸ் தான் இருக்குது. மன்னார்ன்றதுனால கொஞ்சம் திருப்பி இருக்குது. இதை தாண்டி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா திருக்கத்தீஸ்வரம் கோயிலுக்கு போயிடலாம். இந்த லெஃப்டில் தான் அந்த கோயில் இருக்குது. இன்னும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இங்கே ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா இந்த திருக்கத்தீஸ்வரம் கோயில் வரும். நான் வந்து காலையிலே போயிருந்தேன்னா பிரச்சனை கிடையாது. காலையில் கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சதுனால அது போக முடியாமல் போச்சு. இப்போது 11:30 மணிக்கு நட சாத்திடுவான்னு சொன்னாங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இட்ஸ் நாட் டூ லேட். அதனால் கோயிலை பார்த்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். போர்டு திருக்கத்தீஸ்வரம் கோயில் இது போட்டிருக்கா. இதுக்கு தான் நம்ம இப்போது போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இந்த ரோடில் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா லெஃப்டில் வந்துடும். அதனால் எங்கே பார்க்கிங்கா? எங்கே போகிறது பார்க்கிங்கு? இங்கேயே பார்க் பண்ணலாம் போல இருக்கு. மரத்தின் நிழலில் நிறுத்துவோம். மரத்தின் அருமை நிழலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அந்த திருக்கத்தீஸ்வரம் கோவில் இருக்குது. இங்கே வந்து ஏதோ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கேயே உள்ளே வந்து இங்கே வண்டி நிறுத்தி இருக்கிறாங்க. அப்போ வேறு ஏதாவது வழி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய வளாகம், கோயில் வளாகம் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஓகே, செருப்பை இங்கே விடலாம். நல்ல பெரிய கோயில் தான்ப்பா திருக்கத்தீஸ்வரம் கோயில். ஃபுட் வாஷிங் ஏரியா. காலை கழுவிட்டு தான் போகணும் போல இருக்குது. இங்கே வந்து காலை கழுவிட்டு போகணும். ஃபுட் வாஷிங் ஏரியா. காலை கழுவிடும். நான் வர இந்த வேட்டி கட்டு வந்துருக்கிறேன்னா காலை ஓகே. காலை கழுவியாச்சு. ஐயோ, காலை கழுவுனா இப்போது அவங்களாம் காலை கழுவாமே போகிறாங்க. ரைட். ஆமாம், அது எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு வச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? நான் வேறு கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கிறேன். கிளியுது. செருப்பெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போவோம்.
இதுக்கப்புறம் இது ரொம்ப பிரபலமான கோயில் போல் இருக்குது. இங்கேயே விட்டுருவோம் செருப்பை. இதுதான்ப்பா திருக்கத்தீஸ்வரம் கோயில். உள்ள கேமரா எடுத்துகிட்டு போகலாமா இல்லையான்னு தெரியல. Men are not allowed to enter wearing upper garments. ஐயோ, மேலங்கீடுன்னு உள்ளே செல்ல வேண்டாமா? சட்டையை கழட்டிட்டு போகணுமா? சரி. ஸோ உள்ளே போகிறப்ப சட்டையை கழட்டணும் கூடாது. நான் வேட்டி கட்டி தான் போகணுமா? நான் வேட்டியோடு தான் வந்திருக்கிறேன். நல்லதாக போச்சு. இப்போ மேலே சட்டையை கழட்டிடணும் போல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. சரி, உள்ளே போகுமா வேணாமா? சரி, வந்துட்டோம், போயிடுவோம். இதுதான் திருக்கத்தீஸ்வரம் கோயில். இங்கே மூலவரத்தான் இது எடுக்கக்கூடாது, ஆனால் இங்கே எடுக்கலாம். அந்த கோயில் நல்லா புதுசாக கட்டியிருக்காங்க போல. இந்த தூணெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் புதுக்கல். இது நடுவில் இவங்க அழிக்கப்பட்ட போர்ச்சுகீஸ் அழிச்சதாக சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை. இப்போ தான் புதுசாக இதெல்லாம் புதுப்பிச்சிருக்கிறாங்க. நல்லா பெரிய கோயில் தான். இதை பாருங்கள், திருக்கத்தீஸ்வரர் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு வளம் வந்தோம் அப்படின்னா திருக்கத்தீஸ்வரன் கோயில் உங்களுக்கு காட்டிடலாம். இதான் திருக்கத்தீஸ்வரம் கோயில். இங்கே சட்டை போட்டு வரக்கூடாது, உள்ளார வேட்டி கட்டி தான் வரணும். எல்லாம் வரும்போது நீங்கள் வேட்டி கட்டிட்டு வாங்க. ஸோ இங்கே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது, மக்கள்லாம் அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. இங்கே இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே இதெல்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. இது பழைய கோயிலில் ஒன்று புதுசு தான், ஆனால் பழைய கோயிலில் அந்த அனுபவத்தை கொடுக்குது. இங்கே இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இதுக்குள்ளே நம்ம போனாலும் நமக்கு தெரியும். இந்த கோயிலுக்குள்ளே மேலே அப்படியே நடந்து போனால் கூட இந்த ஒரு பழைய கோயில் உணர்வு தான் நமக்கு கொடுக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்க, தூண் வேலைகள்லாம் அந்தளவுக்கு பழைய காலத்து மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. சட்டை போடக்கூடாதுன்றதுக்காக சட்டையெல்லாம் கழட்டிட்டோம். எல்லாமே ஆண்களை நீங்கள் வேட்டியோடு தான் வரணும். மேல் சட்டை உள்ள வரப்போ அணியக்கூடாது, இவ்வளோதான். ஸோ நான் ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன். இந்த பெல்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு மூலவர் இங்கே இருக்கார், இங்கே இது இருக்காங்க. நானும் அது ஒரு மாதிரி நடந்து போயிட்டு தான் இருக்கிறேன். ரைட். இதுதான் திருக்கத்தீஸ்வரம் கோயில்ப்பா. பார்த்துட்டிங்களா? திருக்கத்தீஸ்வரம் கோயில். ஆண்டிஜி பகுத் லவுடே, ஒரே சத்தம்தான். வடநாட்டிலேருந்து வந்தாலே ஒரே சத்தம்தான். ஒரு வழியாக இந்த திருக்கத்தீஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டேன். இதுதான்ப்பா இந்த திருக்கத்தீஸ்வரம் கோயில். இதை போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நமக்கு இந்த கோயில் மேலே விருப்பம் இல்லை, ஆனால் கோயில் கலைகள் மேலே நிறைய விருப்பம். அதில் பார்த்தா நல்லா தான், பயங்கர இம்ப்ரெசிவ், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லா இதுக்கப்புறம் இங்கே வருவோமான்னு தெரியாது. பட் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திருக்கத்தீஸ்வரம் கோயில். ஸோ இதுக்கப்புறம் அந்த டச்சு கோட்டையும் அந்த பாபா ட்ரீ அது ஒன்று சொன்னாங்க, அதை போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பேரலல் ரோடு ஒன்று போகுது. ஏன்னா இது பேரலல் ரோடு போகுதுன்னு பார்த்தா இது ஏர் ஸ்ட்ரிப். அதாவது இங்கே ஒரு ஏர்ஃபோர்ஸ் சின்னக்கன் ஏர்ஃபோர்ஸ் இங்கே இருக்கிறதுனால இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடில் பேரலல் ரோடு ஏர் ஸ்ட்ரிப்பிங்
இங்கே வந்து லேண்ட் பண்ணுறது இதுதான் ஏர்ஃபோர்ஸோட அவங்க ஆஃபீஸ் நினைக்கிறேன், மன்னாரோட ஏர்ஃபோர்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் இருக்குது. இங்கே வந்து சின்ன சின்ன ஃப்ளைட்லாம் லேண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி டைமில் இல்லைனா ஏதாவது யூஸ்ஃபுல் டைமில் இருந்து லேண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு சாதா ஏதோ சன் தான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா அது வந்து ஏர் ஸ்ட்ரிப்புன்னு தெரியுது. ஸோ நீங்கள் மன்னார் போகிறதுக்கு இந்த பாலத்தொலையை தான் போகணும். அது இப்போ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாதையே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் வெயில் டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அடித்து பிரிக்கும். நீங்கள் பெஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் டைம் நீங்களே பார்த்துக்கணும். இதோ இங்கேருந்து ஒரு கோட்டை மாதிரி ஒன்று தெரியுதா, அதுதான் வந்து டச்சு கோட்டைன்னு நான் நினைக்கிறேன். அது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். டச்சு கோட்டை நினைக்கிறேன். பக்கத்தில் இன்னொரு கோயில் வேறு ஒன்று நல்லா அழகாக இருக்குது. இங்கே இந்த டச்சு கோட்டை தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த கடற்கரை, இது டச்சு கோட்டை, இங்கே தான் நான் போக போகிறோம். அதான் டச்சு கோட்டைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோட்டை மரம் தெரியுது. பார்ப்போம். டச்சு கோட்டை மூடி இருக்கிறதா இல்லை, திறந்து தான் இருக்கிறது. இதான் வந்து இந்த டச்சு கோட்டையோட போர்டு இதை வச்சுருக்காங்க. இங்கே 1550 கட்டப்பட்டதான் இந்த கோட்டை. பார்த்தீங்களா, கோட்டாய். இதுக்குள்ளே உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? யாருமே இல்லை. ஆமாம், முதல்ல தான் கோட்டை, இப்போ எல்லாம் கோட்டை விட்டாங்க. இதை இதெல்லாம் ஃபுல்லாக சிமெண்ட்டில் கட்டிட்டாங்கப்பா. ரைட். இதை வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இதெல்லாமே வந்து இதுவாக இல்லைப்பா. ஆனால் இங்கேருந்து நல்லா இருக்குல்ல இந்த இடம். ட்ரைபாடை கொண்டு வந்து அழகாக ஒரு படத்தை பிடிச்சிருக்கலாம். இதா கோடையோட வந்துட்டேனா, சரியான வெயில்ப்பா. நான் வேறு கருப்பு சட்டை வேறு போட்டு வந்துருக்குறேன்னா அடித்து பிரிக்குது.